நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லெஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏபிசி 3 பேர் வந்து நின்றுருக்கிறாங்க. அவங்க மூஞ்சில் வந்து பார்த்தோன்னா யாரோ பாதி மேக்கப் போட்டு மீதி வீட்டில் போய் போட்டாங்க பொழுது. நிலா, நீ உங்களை பார்த்தா யார் மாதிரி தோணுது? சுத்தமாக ஐடியா இல்லை. மைமிங் பண்ணுற மாதிரி தான். 3 பேர் முகத்தில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால் இவங்க 3 பேர் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுறவங்க. இந்த 3 பேரில் யார் டூப்பு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்து கெஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளாக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னோன்னே நீங்கள் பஸ்ஸர் எடுத்து. ஸோ பஸ்ஸர் எடுத்து ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நிலானி நீங்கள் எடுத்துருக்கீங்க. சியா? அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அஞ்சு. இங்கி பிங்கி பாங்கி. இல்லை, இங்கி பிங்கில இல்லை, இங்கி பிங்கி தான், பாங்கி கிடையாது. இங்கி பிங்கி பாங்கி. பி தான் டூப்பு. பி வந்ததுனால பி தான் டூப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சு சொல்லியிருக்காங்க. வீணா வேற வழி இல்லாமல் நீங்கள் வந்து ஏவை தான் லாக் பண்ணணும்னு உங்களுக்கு சுச்சுவேஷன். பட் ஆனால் உங்களுக்கு யார் மேலே டவுட்டு? சி மேலே டவுட்டு. ஆனால் உங்களுக்கு ஏ தான் இப்போ வந்துருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலானி வந்து சியை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க, அஞ்சு பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. வீணா வேறு வழி இல்லாமல் ஏவை டூப்பை லாக் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ இப்போ வந்து இண்டிவிஜுவலான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நிலானி அவர்கள் லாக் பண்ண சியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். ஏ அண்ட் பி நீங்கள் போயிடுங்க, சி மட்டும் இருங்க. ரெடியாப்பா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார், நம்ம சி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையெல்லாம் காமிச்சிட்டார். மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துடலாமா? இது இப்போ அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? டூப்புன்னு தோணுதா? இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகிடுச்சு. என்னன்ட்டு டூப்புன்னா? ஆமாம். ஓகே, சரி. ஓகே, சி போயிட்டு நீங்கள் பி அனுப்புங்க. ஸோ நம்ம அடுத்து அஞ்சு அவர்கள் லாக் பண்ணியிருக்கக்கூடிய பி வந்து அவருக்கு பலிகடாவை மாட்டின ஒருத்தர் தூக்கின்னு வந்துருக்காரு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ண சொல்லிடலாமா? ஓகே, பி ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஸோ பி வந்து அழகாக வரைஞ்சிட்டாரு. ஒருவேளை அஞ்சு பார்த்து வரைஞ்சாரா என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. ஓகே, ஸோ அஞ்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பிக்கு சாரி சொல்லிக்கிறேன், நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன். ஏவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? வீணா பார்த்துடலாமா? ஓகே, ஸோ பி போயிட்டு ஏ அனுப்புங்க. ஓகே, ஸோ ஏ வந்து தயாராக காத்துட்ருக்காரு. வீணா நீங்களும் தயாராக அவரோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். ஏ பிரதர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்காரு. வாய் கீஞ்சி அப்படியே பக்கத்தூர் வரைக்கும் போகுது. ஸோ ஏபிசி 3 பேர் வாங்க, அவங்க கூட படம் வரைஞ்சவங்களும் வாங்க. ஓகே, ஸோ நிலானி நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ண சி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பேயை வரைஞ்சிருக்காரு. அதுவும் லைட்டாக பூரி விட்ட சிங்கமாக இருக்குது அந்த சிங்கம். அதுக்கப்புறம் அஞ்சு நீங்கள் லாக் பண்ண பி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்து போட மூக்கு இருக்கிற ஒரு பேய் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு பேய் வரைஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏ தம்பி வந்து பார்த்தோன்னா கீஞ்ச வாய் பேய், வாய் கீஞ்சி பக்கத்தில் வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிலானி? சியிலே இருக்க போகிறீங்களா இல்லை வேறு ஆப்ஷனுக்கு போகிறீங்களா? இல்லை, நான் சிலே இருந்துக்கிறேன். சியிலே இருக்கிறீங்களா? சி தான் டூப்பா? ஆமாம். ஓகே, ஸோ சி தான் டூப்பு அப்படின்னு நிலானி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். சி. பியிலேருந்து சிக்கு போகிறீங்க. ஆமாம், உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. பியிலேருந்து சிக்கு போகிறாங்க நம்ம அஞ்சு. அதனால் அவங்களுக்கு இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் நாங்கள் பெனால்ட்டியாக எடுக்கிறோம். ஓகே, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் வீணா. ஏதானா? சாரி சி தானே? ஸோ 3 பேருமே வந்து சியை லாக் பண்ணியிருக்காங்க டூப் அப்படின்னு. சரியான டூப்பை லாக் பண்ணியிருக்காங்களா இல்லை தப்பான டூப்பை லாக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
தெரியும். சாரி சி சாரி பி. பவுனா பவு, அவ்வளோ பெரிய பவு எல்லாருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி அழகாக மூஞ்ச கழிட்டு வந்திருக்காரு. அவர் தான் வந்து டூப்பு. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்த நிலமை இருக்குன்னு பார்க்கணும். நம்ம பேசிடலாம். வணக்கம் பிரதர், உங்கள் பேர்? வினோத். வினோத், என்ன பண்ணுறீங்க? காலேஜ் பண்ணிட்டு. ஓகே, அந்த பெயிண்ட் ஒன்று வரைஞ்சிங்களா, அது நீங்கள் தான் வரைஞ்சதா? நான் தான் பண்ணேன். என்ன படிச்சுருக்கிறீங்க? கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகே, சூப்பர்மா. இப்போ அடுத்து யார் மூஞ்சாவது கிடச்சிதுன்னா ப்ரெஷ்ஷு பெயிண்ட் எடுத்து வரைய ஆரம்பிச்சிருவீங்க. நிச்சயமா. சூப்பர்மா. ஓகே, பிகிட்ட கொடுங்க மைக்கே. உங்கள் பேர் பிரதர்? சரண்குமார். உங்கள் மூஞ்சில் நீங்கள் தான் நான் வரைஞ்சீங்களா? தான் இருந்தேன். ஏன் அது மாதிரி பல்லுலாம் போட்டுன்னு? ஒரு டிஃப்ரெண்ட்டாக டெரராக இருக்கணும். நீயே ஏற்கனவே டெரராக தான் இருக்கிற. குழந்தைங்களாம் பார்த்தா பயந்துரு போகுதே. சரி, என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறேன். சூப்பர்மா. ஓகே, வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸ்கெட்ச் பண்ணுவீங்களா? ஸ்கெட்ச் பண்ணேன், போர்ட்ரைட் எல்லாம் பண்ணுவேன். ஓகே, வெரி குட்மா. அவர்கிட்ட கொடுங்க. தம்பி சி, உங்கள் பேர்? சச்சின். சச்சினா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் பெயிண்டிங் காலேஜ். சிரிச்சு Fine சிரிச்சு arts. கவுத்துருச்சு. சிரிச்சு கவுத்துட்டு. ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டா? ஓகே, நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெஷலிஸ்ட்டு? பெயிண்டிங், என்னென்ன பெயிண்டிங் பண்ணுவீங்க? ஆயில், ஆ, அது ஸ்கெட்சு. இப்ப சொல்லு. ஆயில், ஸ்கெட்சு, இது போன்ற விஷயங்கள்லாம். வெரி குட்மா. ஏபிசி 3 பேர் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து எல்லார் மூஞ்சிலையும் பெயிண்ட் அடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஜோரா உங்களுக்கு ஒரு கைதல் கொடுத்துருங்க. தேங்க்யூம்மா.